ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே, குறிப்பாக ஊர்காவல் துறை தொடக்கம் மண்டதீவு வரையிலான இடங்களிலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நினைவு தினம், அதனுடைய 35வது ஆண்டு நினைவு தினம் இன்றைய நாளில் இடம்பெற காத்திருக்கிறது. எனவே இன்றைய நாளிலேயும் இந்த நினைவு விடயங்கள் மிக எழுச்சியாக இந்த ஊரை சேர்ந்தவர்களால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இராணுவ நடவடிக்கையின் போது உயிரிழந்தவர்கள் அல்லது இந்த இராணுவ நடவடிக்கையின் போது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான அஞ்சலிகளாகவும் இது இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த இராணுவ நடவடிக்கை 1990ஆம் ஆண்டு கால பகுதியிலே நடந்த சமகாலத்திலே நிறைய உறவுகள், தமிழ் உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடலங்களை தேடிய ஆண்டாகவும் இந்த 35வது ஆண்டு என்றது அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பல வீடுகளில் இருக்கின்ற கிணறுகளிலே அந்த மனித எச்சங்கள் காணப்படுவதாக மக்கள் சந்தேகிக்கின்றார்கள். அந்த கிணறுகளுக்குள்ளே தோண்டுகின்ற அல்லது அந்த கிணறுகளுக்குள்ளே இருக்கின்ற மனித உடலங்களை தோண்டி எடுக்கின்ற செயற்பாடுகளை அரசு முன்னெடுக்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகள், பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த 35வது ஆண்டு நினைவு தினம் இடம்பெறப் போகிறது. எழுச்சியாக பல இடங்களிலே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெருந்திரளான மக்கள் இந்த பகுதியிலே ஒன்று கூடியிருப்பதையும் நாங்களும் காணக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பான மேலதிகமான விடயங்களோடும் நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கலாம். எந்தெந்த இடங்களிலே இந்த நினைவு தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ள போகிறது என்பது தொடர்பான விடயத்தை உங்களுக்கு நிகழ்ச்சியில் வாயிலாக, இந்த நிகழ்ச்சி வாயிலாக அறிய தர தயாராக இருக்கிறோம். எனவே முழுமையாக இந்த காணொலியை பாருங்க. நகரிலே நாங்கள் எங்களுடைய மண்ணிலே கூடி குழாவி பாடி கொண்டாடி தீர்ந்த இந்த கணத்திலே எங்களுடைய தென்னிலங்கை வாதிகளுடைய அராஜகத்தினால் எங்களுடைய உறவுகள் ஊர்காவத்துறை மண்ணில் இருந்து மண்டதீவு மண்வரை விரட்டி அடிக்கப்பட்டு அந்த கணத்தில் காவு கொள்ளப்பட்ட எங்களுடைய உறவுகளுடைய 35வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு தற்பொழுது இந்த ஊர்காவத்துறை நகர் வர்த்தக சமூகத்தினர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து நிகழ்வுக்குள் செல்கின்றோம். தற்பொழுது இன்றைக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்னர் தங்களுடைய உறவுகளை உயிர் கொடுத்தவர்களுக்காக பொதுச்சுடர் ஏற்றப்பட இருக்கின்றது. அந்த பொதுச்சுடரினை தற்பொழுது ஏற்றி வைக்குமாறு 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தங்களுடைய தாயாரையும் தன்னுடைய சகோதரரையும் இழந்த அந்த தாயினுடைய மகளும் அந்த சகோதரனுடைய தம்பியாரும் இருவரும் இங்கே பொதுச்சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றேன். தொடர்ந்து அகவணக்கம். இதுவரை காலமும் தமிழீழ மண்வெட்டு போரிலே வீரகாவியமாகிய அந்த வீரமரவர்களுக்காகவும் 1990ஆம் ஆண்டு இந்த ஊர்காவத்துறை மண்ணில் இருந்து மண்டதீவு மண் வரை படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய தமிழ் உறவுகளுக்காகவும் இயற்கை அனர்த்தங்களாலும் வேறு வன் செயல்களாலும் காவு கொள்ளப்பட்டவர்களுக்காகவும் ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம். தொடர்ந்து இந்த பொது மலர் மாலையினை ஊர்காவத்துறை பங்கு தந்தை அவர்களை மலர் மாலை அணிவிக்குமாறு அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றேன். மலர் வணக்கத்தை அணிவிக்குமாறும் 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தன்னுடைய சகோதரை இழந்த சீமன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். மலர் வணக்கம் செலுத்துவர்கள் அங்கே காவு கொள்ளப்பட்ட உறவுகளுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற நினைவு சுடர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு வேண்டுகின்றனர்.
1990ஆம் ஆண்டு இந்த இராணுவ நடவடிக்கையிலே பாதிக்கப்பட்ட தரப்புகள், குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இன்னல்கள், காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகளை தொலைத்தவர்கள், நண்பர்களை இதுவரைக்கும் தேடிக்கொண்டிருப்பவர்கள், உறவினர்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள், இப்படி மிக நீண்ட பட்டியல் ஒன்று இந்த ஊரிலே பதிவாகி இருக்கிறது. அந்த நபர்களுக்கு என்ன நடந்தது என்ற விடயம் இறுதி வரை தெரியாத விடயங்களாகவும், தெரிந்தும் அதை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழலில் சிக்கி தவிர்த்த உறவுகளாகவும் இந்த ஊரை சேர்ந்த உறவுகள் இருந்திருக்கிறார்கள். மெல்ல மெல்ல அந்த உண்மைத்தன்மை இப்போது வெளிக்கொண்டு வரப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சமகால பகுதியிலே, அதாவது இந்த இராணுவ நடவடிக்கையிலே பாதிக்கப்பட்ட தரப்புகளை தொலைத்தவர்கள் என்ற ரீதியிலே, அவர்களை தேடுபவர்கள் என்ற ரீதியிலே இப்போது எங்களோடு இணைந்து கொண்டு இருக்கின்ற நபர் சில பதிவுகளை பதிவிடப் போகிறார். அதாவது அந்த நேரத்தில் சூழல் எப்படி இருந்தது, ஏன் மக்கள் இந்த விடயத்தை வெளிப்படையாக இவர்கள்தான் இந்த படுகொலைகளை செய்தார்கள், இங்கேதான் இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை ஏன் வெளியிலே சொல்வதற்கு தயங்குகிறார்கள் என்பது தொடர்பான அந்த விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். அவரையும் நாங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம், எனது பெயர் நியூட்டன் மரியநாயகம். நான் ஒரு அரசியல் சமூக செயற்பாட்டாளர். இந்த விடயத்தை எடுத்துக்கொள்ளுகிற போது இந்த பூமி என்று சொல்கிற ஊராவத்துறை தீவு வகை பூமி என்று சொல்கிறது பெரும் அழிவுகளையும் பெரும் பாதிப்புகளையும் கண்ட பூமி. இப்போ நான் சிறுவனாக இருந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஆரம்பத்தில் 83க்கு பின்னுக்கு நேவியிலேருந்து செல் அடிப்பினோம். அப்போ செல் அடிக்கக்குள்ளே செல் இங்கே இந்த ஊராத்தரை பட்டினத்தை சேர்ந்து பருத்தி இழப்பு இந்த கரை முழுக்க விழும். அதில் காயமடைஞ்சாலும் நான் ஒரு காலத்தில். அதுக்கு பிறகுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 85க்கு பிறகுட்டு ஆர்மி நேவி புடைசூழ இந்த நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு கன தடவை முயற்சி செய்யப்பட்டது. அப்பையும் மக்கள் ஒதுங்கி போய் வேலனை பக்கம் போவினோம், பிறகு வருவினோம். அதில் 2-3 பேர் கொல்லப்பட்டிருக்கணும், அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கணும். பிறகுட்டு என்ன சாமான்னா கொஞ்சமாக தொடர்ச்சியாக இந்த நிலத்தை பிடிச்சி தான் தீர வேண்டும், இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு இராணுவ ரீதியாக இருக்கலாம், அரசியல் ரீதியான தேவை ஒன்று அன்றைய ஆட்சியாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தேவைப்பட்டது. அந்த காலத்தில் குறிப்பிட்ட தமிழ் தேசியத்துக்காக போராட வந்தவர்கள், ஆயுதங்களை கலைத்துவிட்டு அரசாங்கத்தோடு சேர்ந்தவர்களுடைய துணையுடனும் வழிகாட்டலுடனும் இந்த நிலம் திரும்பவும் ஆக்கிரமிக்கப்பட்டது. 89 முயற்சி செய்து பிறகு 90 தான் முற்று முழுதாக பெருமெடுப்பில் என்று சொல்லுவோம் தானே, அதில் இறங்கினர். இறங்கி இங்கே இருந்து உருண்டி பகுதியால் ஒரு பட, அங்கால மெலிஞ்சு முனை இதுக்குள்ளால வழியால் ஒன்று, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னாண்டா அதை அப்படியே சுற்றி கொண்டு வந்தோன்னா சுருவில். அதை விட இங்கால இருக்கக்கூடிய தம்பாட்டி முனங்கன்னு சொல்கிற இதுகளுக்குள்ளால 4வது பக்கத்தையும் வளைச்சி அப்படியே போக சனஞ்சனம் ஓடி கொஞ்சம் கெதியாக போகக்கூடிய ஆக்கள், வள்ளம் இருந்தாக்கள் தம்பாட்டிக்குள்ளால போய் வள்ளங்கள் போட்டுகள் அராலிக்குள்ளால தப்பி போக, ஏலாத சனங்கள் அப்படியே வேலைன்னு போக இதை விட இயலாத இருந்தாக்கள், ஓட முடியாத ஆக்கள், மற்றது என்ன வளமதான நிலையிலும் இராணுவம் வர இருக்கிறார்கள் என்றெல்லாம் இங்கே இருந்த குடும்பங்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கு. சிலருடைய உடல்கள் வளவுகள் இன்றைக்கும் தாக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு வரைக்கும் தேடப்படுகிறார்கள். நாங்கள் சொல்கிறோம் அது காணாமல் போனவர்கள் என்று சொல்லப்படுகிறோம். பிறகு இதன் தொடர்ச்சியாக தான் இப்போ 35 வருஷம் அதில் தொடர்ச்சியாக என்ன நடந்தது, ஆர்மி வெற்றிகரமாக எங்களோட சனத்தை கொஞ்சம் வெளியாக ஓடி போக, சிலர் கொலை செய்யப்பட, சிலர் கைது செய்யப்பட, காட்டி கொடுப்போர் உதவியோடு அப்படியே போய் அல்லப்புட்டியில் கோயில்களில் இருந்த தஞ்சம் அடைஞ்ச சனத்தை கூட இங்கே மதிக்க இல்லை. இங்கே கோயில்களில் சனம் இருந்ததில் மதிக்க இல்லை ஒருத்தர். அதெல்லாம் பெரிய ஒரு பாரதூரமான கதைகள். சுவாமிமார் சொன்னதை கூட ஒரு தரம் இது பண்ண இல்லை. அப்போ சாட்சியாக இருந்த பாதிரியார்கள் கூட மிரட்டப்பட்டார்கள். சாட்சியாக இருந்த ஜிம் பிரவுன் ஃபாதர் காணாமல் புகை செய்யப்பட்டார். உங்களுக்கு தெரியும் தானே, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிம் பிரவுன் ஃபாதரை இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது, எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது, அவருக்கு என்ன நடந்தன்னு தெரியாது. என்ன ஜிம் பிரவுன் ஃபாதர் என்று சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு மனிதாபிமானி.
அவர் ஒரு கத்தோலிக்க மதத்தை சேர்ந்திருக்கலாம், ஆனால் அந்த மக்களுக்காக மக்களோட சேர்ந்து நின்று இதை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னால் அவர் வேணுமெண்டா இதை உடுப்பை காட்டி போட்டு போயிருக்கலாம் அவர். ஆனால் அவரை கடத்தி இல்லாமல் செய்து போட்டு பிறகு அவர் பரிபாலித்த கோயிலில் இருந்த ஆயிரக்கணக்கான சனம் இருந்தேன்னு தான் கதை. இப்போ சில பேர் 100 பேர் 50 பேர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் அந்த ஆட்சியாளர்களாயும் அதிகார வர்க்கத்தாலேயும் காட்டி கொடுப்பவர்களாலேயும் கொண்டு போகப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். தப்பினவர்கள் இருக்கினோம், சாட்சிகள் இருக்கினோம், கண்கண்ட மக்கள் இருக்கினோம், கண்கண்ட இளைஞர்கள் யுவதிகளும் இன்றைக்கு சின்ன பிள்ளையா இருந்தாக்கள் எல்லாரும் இருக்கினோம். என்னுடைய நண்பர் ஒருவரும் காணாமப்பட்டவர்கள் ஒரு ஆள். இப்போ எங்களோட கேள்வி என்னன்னு சொன்னேன்டா, எத்தனையோ வருடங்களுக்கு பிறகுட்டு இன்றைக்கு தீவு பகுதி பிரதேச சபை தேர்தலில் மூலம் இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட ஒடுக்குமுறையோடு சேர்ந்த ஆக்கள்கிட்ட இல்லை. இப்போ இன்றைக்கு கொஞ்சமாக துணி வந்து இப்போ நாங்கள் பேச வலிக்கிறோம். முதல் தடவையாக இந்த நினைவு தினத்தை அனுஷ்டிக்கிறோம். இதன் அனுஷ்டிப்பதன் காரணம் என்னென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் 60,000 பேரை காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு மக்கள் போராட்ட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தான் ஆட்சியில் இருக்கணும். ஒரு மக்கள் காணாமல் ஒரு மகன், ஒரு மகள், ஒரு தகப்பன் காணாமல் போகிற போது எவ்வளவு துடிப்பு ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சமூகத்துக்கு, ஒரு இனத்துக்கு தங்களுடைய மக்கள் காணாமல் போகும்போது இருக்குமென்ற துடிப்பு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வடிவாக விளங்கும் என்றது என்னுடைய முற்றுமுழுதாக நம்பிக்கை. அது எனக்கும் தெரியும். ஏனென்ற அந்த 89 ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு தானே தோழர் ரோகண விஜய் வீர தலைமை தாங்கின ஜேவிபி அளிக்கப்பட்டது 89. அதுக்கு அடுத்த வருஷம் இந்த அழிவு. அப்போ கிட்டத்தட்ட சமகாலத்தில் ஏற்பட்ட அழிவு. இந்த அழிவையும் அதனால் ஏற்பட்ட வருத்தங்களையும் அதனால் ஏற்பட்ட துன்பங்களையும் இந்த மனவடுக்களையும் காயங்களையும் சுமந்து கண்டு தான் நாங்கள் தெரிகிறோம் நினைப்போனோமா. இந்த வருஷம் தானே நாங்கள் பேச முடியுது. அதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னேன்டா, எங்களுக்கு பதில் வேணும். எங்களோட பிள்ளைகள் எங்கே போனதுன்றதுக்கு பதில் வேணும். நாங்கள் பழி வாங்கிறதுக்கு தெரியல. நாங்கள் அடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிதைக்கப்பட்ட மக்கள். எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள், எங்களோட மாமன், எங்களோட மச்சான், என்னுடைய தங்கச்சி, இவைகள் எல்லாரும் இங்கே இருந்து போனாக்கள், உங்கள்கிட்ட தான் தந்தாக்கள், சாட்சிகளும் இருக்குது. அவை எங்கே போனேன்னு பதில் சொல்லுங்க. இதுதான் எங்களுக்கு தேவை. ஆண்டு காலப்பகுதியில் ஊர்காவல்துறை தொடக்கம் மண்டதீவு வரை படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய தமிழ் உறவுகளுடைய 35வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் இவக நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினரால் காலை வேளை ஊர்காவல்துறை நகர்ப்பகுதியிலும், அதன் தொடர்ச்சியாக அராலி சந்தியிலும், அதனைத் தொடர்ந்து முள்ளியார் ஆலயம் ஒன்றிலும், தற்பொழுது அல்லைப்புட்டியிலும் இந்த நினைவேந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இறுதியாக மண்டதீவிலே இந்த நினைவேந்த நிகழ்வு நிறைவுற இருக்கின்றது. அந்த வகையிலே தற்பொழுது அல்லைப்புட்டி பகுதியிலே காவு கொள்ளப்பட்ட அந்த உறவுகளுக்கு நினைவாக இங்கே பிரத்தியாக வைக்கப்பட்டிருக்கின்ற பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட இருக்கிறது. பொதுச்சுடரினை இந்த அல்லைப்புட்டி மண்ணிலே தன்னுடைய மகனை காவு கொடுத்த அந்த மௌலியம்மா அவர்கள் பொதுச்சுடரினை ஏற்றி வைத்து இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பார். தொடர்ந்து இதுவரை காலமும் தமிழீழ விடுதலை போராட்ட காலத்திலே வீரகாவியமாகிய அந்த வீர மரபர்களுக்காகவும் 1990ஆம் ஆண்டு ஊர்காவல்துறையுடன் மண்டதீவு வரை படுகொலை செய்யப்பட்ட என்னுடைய தமிழ் உறவுகளுக்காகவும் மற்றும் இயற்கை அனர்த்தங்களாலும் வேறு வன்செயல்களாலும் காவு கொள்ளப்பட்ட தமிழ் உறவுகளுக்காகவும் ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம். தொடர்ந்து மலர் மாலையினை அணிவித்து வைக்குமாறு
மேலிடை பிரதேசங்களுடைய தவிசாளர் திரு அசோக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து வளர் வணக்கத்தினை ஆரம்பித்து வைக்குமாறு இந்த மண்ணிலுடைய சமூக செயற்பாட்டாளரும் முன்னே பிரதேச உறுப்பினராக திரு பிரான்சிஸ் ஐயா அவர்களை அன்போடு தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே இராணுவம் இந்த பகுதிக்குள்ளே ஊடுருவும் போது எப்படி அந்த அவர்களுடைய படை நடவடிக்கைகள் நகர்ந்தது, எப்படி விரைவாக அந்த பட நடவடிக்கைகளை அவர்கள் நகர்த்தினார்கள் என்பதை கண்ணோடு நேரே பார்த்த சாட்சி இப்போது எங்களோடு இருக்கிறார். அந்த தருணம் எப்படி இருந்தது, எப்படியான பட நடவடிக்கைகள் நடந்தது, நகர்வுகள் நடந்தது என்பது தொடர்பான விடயத்தை உயிருள்ள சாட்சியாக எங்களோடு இவர் இப்போது பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். அவரையும் நாங்கள் இந்த காணொலியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா, உங்களோட பேரை சொல்லி உங்களை. வணக்கம், என் பேர் சிவநாதன். நான் ஊராத்திர சங்கத்தில் கிளை முகாமையாளராக 70 கிளையில் வேலை செய்தேன். அப்போ செவ்வாய்க்கிழமை அது நடந்த அண்டு செவ்வாய்க்கிழமை நான் இங்கேருந்து சாமானியத்தை கொண்டு போனேன். விடிய புதன்கிழமை அது சம்பவம் நடந்த அண்டு புதன்கிழமை பார்த்தா கரை முழுக்க ஏதோ ஹெலியெல்லாம் பறந்து கொண்டு திரியுது, போட்டுகள் ஓடுதுன்னு பார்த்தா கரையில் இருந்து பார்க்குறோம். போட் ஆக்களை அந்த கப்பல்லேருந்து போட் கொண்டு இறக்குற ஊருண்டி முனங்கில், ஊருண்டி என்ற இடம் பருத்தியடைப்பில் ஊருண்டி என்ற இடம் இருக்குது. அந்த முனங்கெல்லாம் கொண்டு இறக்குனவங்க. அப்படி இறக்கக்குள்ள போட் நேவி போட் வாரதும் அடுத்த போட் இது போகிறதுக்குள்ள மற்ற போட் வரும். அப்படி ஓய்வு இல்லாமல் இடைவெளி இல்லாமல் மழை மண்ணு இறக்கி கொண்டிருக்கிற ஒரு பக்கத்தால், இன்னொரு பக்கத்தால் கப்பல்லேருந்து ஹெலியால் இறக்க ஒரு ஹெலி இறக்கி விட மற்ற அது பறந்து கீழே வர்றதுக்குள்ள மற்ற ஹெலி வருது. அப்படி இறக்கி கொண்டிருக்கிறத நாங்கள் நேரடியாக இங்கேருந்து பார்த்துனாங்க. இப்போ ரேடியோவில் கேட்கலாம்னா ஒரு மெசேஜ் மாதிரி வந்துச்சுது, விட எவராய் விட ஆப்ரேஷன் எவராய். அப்போ இதே நேரத்தில் இங்கேருந்து டம்பாட்டியை சேர்ந்த ராசு அண்டுவரும் அங்கே வந்தவர். அவர் மீன் வியாபாரம் செய்கிறதுக்கு வந்த இடத்துல அவர் நின்றுட்டார். அப்போ எங்களுக்கு வாரது பாதை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த காசு நான் சேல்ஸ் காசு எடுத்து ஒரு ஆள்கிட்ட நம்பிக்கையான ஒரு ஆளை கொடுத்துட்டு வலிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தியதுக்குள்ளே வேறு வழி இல்லை. மெலிஞ்ச முனையிலேருந்து போட்டை கொண்டு 2-3 பேர் அங்கே இறங்கினவே அவே சொல்லிச்சுன்னா நீங்கள் கொண்டு அங்கே கொண்டே விடுங்க அந்த கரையிலேருந்து. அப்புறம் எனக்கு இந்த கடல் ஓட்டங்கள் அதுகள் தெரியாது. அப்போ மீன் வியாபாரத்துக்கு வந்தவர் 2 பேரும் போக முடியும். இரவு அங்கேருந்து வலிக்கிறோம். அப்பவும் 3 நாளை புறான் வலிக்கிறோம். அப்பவும் இந்த ஹெலி இரவையில் பறந்து கொண்டு தான் இருக்கு, பறந்து பார்த்து கொண்டு தான் இருக்கு. இல்லாவிட்டால் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஹெலி வேண்டும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கவே ஒரு ஆள் போட்டில் தொழிலுக்கு அவரை தெரியாது தொழிலுக்கு போயிருக்கிறவருக்கு அந்த ஹெலி அந்த 70 சேர்ச்சுக்கிட்ட அப்படி பறந்து வரத்தோட சனமெல்லாம் ஓடி இந்த கடைக்குள்ளே போடுது. நான் சொன்னேன், சரி பயப்படாங்க, சரி பயப்பட வேண்டாம், சரி அவன் தண்டை புரட்சி செய்கிற நாங்கள் ஒன்றும் செய்யலாம், இதுக்குள்ளான் இருக்கலான்னு அந்த தூண் வழியில் மறைஞ்சிருங்க என்று சொன்னேன். ஆனால் ஹெலி அப்படி உள்ளுக்குள்ளே திருப்பி அவன் போயிட்டான். வேட்டை நாய் மாதிரி தான் ஹெலியை நின்றது அந்த டைமில். 90ஆம் ஆண்டு இந்த இராணுவ படை நடவடிக்கையின் போது நீங்கள் சொல்லியிருந்தீங்கள், இந்த உலங்கு வானூர்திகள் மூலமாக தரையிறக்கப்பட்டார்கள், கண்காணிப்பு என்ற செயற்பாடுகளும் ஹெலிகாப்டர் மூலமாக நடந்தது என்று சொல்லி, குண்டுவீச்சு தாக்குதல்கள் அப்படி ஏதாவது அந்த நேரத்தில் நடந்ததா? அப்படி குண்டுவீச்சு தாக்குதல் எங்களுக்கு அங்கால தெரியாது, நான் நின்ற இடத்துல தெரியாது. ஆனால் இந்த ஹெலி அந்த உள்ளுக்குள்ளே வந்த மூட்டம் ஒரு இதொன்று விழுந்தது தான். அது ஒருத்தரும் பாதிப்பு ஏற்படுத்தலை, அங்கே ஒரு உடல் ரீதியாக ஒருத்தரும் பாதிப்பு ஏற்படுத்த. ஏன்னா எனக்கு நான் 3 நாளைக்கு பிறகு தான் இங்கால வரையக்குள்ளே இராணுவம் மண்டதிக்கு போயிட்டு
போன இடத்துல இங்கே அமைதியாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு நான் வந்து இறங்கினா சுருவிலுக்கு போக சொல்லி இடம் வந்து சுருவிலுக்கு போயிட்டோம். சுருவிலாம் வந்து இறங்கினான் போட்டில் வந்து இறங்கித்தான் நான் அங்கே இது நிலைமையை அறிஞ்சேன். ஆனால் நாங்கள் நேரடியாக பார்த்தது அதுதான். இந்த ஆடு மாடுகள் கால்நடைகள் நடந்து போகிற மாதிரியே அவை போகிறது எங்களுக்கு வடிவாக தெரியுது. கிட்டத்தட்ட எவ்வளவு இராணுவத்தினர் இருப்பார்கள் ஒரு அன்னளவாக பார்க்கும்போது? இப்போ ஒரு கதை இதண்டு ஒரு ஹெலியில் 11 பேருன்னு சொல்லுங்களேன். ஒரு 10, 20, 30 நேரம் அவங்க இறக்கி ஏற்றிருப்பாங்க. அப்போ 3 ஹெலின்னு சொல்லுங்களேன். 3 ஹெலியும் வந்து இறங்கி போகிறதா இருந்தால் எவ்வளவு. அதை விட போட்டில் கடைசி ஒரு 8-10 பேர் ஏற்றலாம். பிளாஸ்டிக் ஒரு 18 அடி போட்டுன்னு அதில் இவ்வளோ 15 பேருன்னு சொல்லினா 15 அது ஒரு 10 கிட்டத்தட்ட என்ன பொறுத்தவரை 1500க்கு மேலே வரும். இந்த பகுதியில் முகாம்கள் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த முகாம்கள் எந்தெந்த பகுதியில் அந்த நேரம் இருந்தது? இப்போ இராணுவம் வந்து இங்கே வர்றதுக்கு முதல்ல வந்த உடனே வரப்போகுதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க சுரீல் பக்கம் சனத்தை போக சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த இடத்துல சனம் முழுக்கவே சுரீலுக்கு தான் போனது. அப்படி சுரீலுக்கு போகக்குள்ளே எத்துப்பட்ட ஆக்கள் இருக்கணும் தானே, அவையெல்லாம் இல்லை. இப்போ எந்த சொந்தக்காரனோரால் வீடு பார்க்க போனோம். சுரீலில் இருந்து கொண்டு வீடு பார்க்க போனவர். அவரும் அவரோட சேர்ந்து அவருக்கு தாய் மாமன் முறையானவரால் அவருக்கு கொஞ்சம் வயசாகி ஒரு இளம்பொடியன் அவரை கூட்டி கொண்டு போனவங்க சண்மனான் பள்ளிக்கூடத்துக்கு கிட்ட வச்சு கூட்டி கொண்டு போனவர். பின்னேரம் இராணுவம் போயிட்டுது. இங்கே குரூப்பாக இருக்குன்னு தானே அவங்க பிடிச்சி இந்தியா வரைக்கும் இல்லை. இல்லை, நீங்கள் அந்த சமகாலத்தில் இங்கே இருந்தவர் என்ற ரீதியில், வெளியேறாமல் இங்கே இருந்தவர் என்ற ரீதியில் ஓரளவுக்கு உங்களால் ஊகிக்க முடிகிறதா? இந்தந்த இடங்களில் தான் கொண்டவர்களை புதைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான விஷயங்கள் உங்களால் ஊகிக்க முடிகிறதா? எனக்கு நான் இப்போ ஊராத்திரையை பொறுத்தவரை எனக்கு இந்த எரிச்சன் இந்த இதுக்குள்ள அதை போட்டு எரிச்சன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் காணையில் வடக்கு ரோட்டில் ஒரு வீட்டில் ஆக்களை கொண்டு போட்டு செல்வன் சொன்ன ஜெயக்குமார் சொன்னார் கொண்டு போட்டு அவையில கொண்டு போய் ஒரு இடத்துல வளவுக்குள்ளே வச்சு புதைச்சிருக்கிறேன். அந்த வடக்கு ரோட்லேயே அந்த இது இருக்குது புதைச்சன்னு சொல்கிறாங்க. அந்த இது ஆக்கள் சொல்லி வாய் மூலமாக நான் கேள்விப்பட்டவர்களே நான் நேரடியாக பிறகு போய் பார்த்தினான் அந்த இடத்தை பார்த்தினா நான் காண இல்லை. கூடுதலான சனம் வந்து அழிக்கப்பட்டது வந்து இந்த வீட்டில் திடீரென்று வந்த சனத்துக்கு தெரியாது. விடிய ஆமி இறங்க போகிறாங்க சனத்துக்கு தெரியாது. கண்டதை தூக்கி கொண்டு ஓடினாதான். அப்போ ஓடின சனம் ஒரு பெருமதியானத்தை விட்டுருந்தால் எடுக்க வந்திருக்கும் பார்க்க வந்து அவங்க ஒருத்தரும் இல்லை. என்னை பொறுத்த அவங்க திரும்பி வந்தால் நான் காண இல்லை. சரியா அப்படி திரும்பி வந்தேன் எங்களோட பக்கத்தில் இல்லை. அப்படி திரும்பி வந்தால் தெரிய இல்லை. ஏண்டா அவன் இருக்கணுமா இல்லையான்றது தெரியாது. எரிச்சேன்னு சொல்லி நான் சொல்ல வரேன் நேரடியாக. ஆனால் இல்லை. சரியா திடீரென்று வந்த உடனே நான் தான் சொல்கிறேன். நான் மேனேஜர் வேலைக்கு முதல் நாள் பின்னேறம் சாமானோட போயிடறோம் முடியாமல் வருதுன்னு சொன்னால் இங்கே உள்ள சிலம் அப்படித்தானே எதிர்பார்த்துருக்காது. இதில் ஒரு முகாம் ஒன்று இந்த இயக்கத்தில் முகாம் சொன்னீங்களே அதுக்கிட்ட சிவசியோலடி இப்போ இது அதுக்கிட்ட ஹெலி வந்து சுடைக்குள்ளே தான் எங்கள் தங்கச்சியாக்குன்னா அங்கே இடம்புங்க அவையெல்லாம் அப்போ தான் தெரியும். அது 9 மணிக்கு பிறகு விடிய 5:30 மணிக்கு ஆமி இறங்கிட்டான். அங்கேருந்து 3 மணிக்கு கொண்டு வரார். இவங்களுக்கு தெரியும் 8:30 9 மணிக்கு பிறகு தான் இவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கிடந்ததுக்கு கொண்டு போனது தான். அப்போ என்னத்தை விட்டால் என்னத்தை விடையில ரெண்டு சனமெல்லாம் ரோட்டு வழி சனம் நடந்து போய் கொண்டிருக்கு. அப்போ தான் தெரியும் இவங்களுக்கு. தெரிஞ்சு இவையெல்லாம் வலிக்கிட்டு போனது. அப்படி போயிட்டு திரும்பி வந்தாக்கள் ஆக்கள் இருக்கணும். அப்படி நேரடியாக என்ற உறவினர் அவர் இறந்தவர் நான் சொல்கிறவர் வீட்டுக்காரர் மிஸ்ஸஸ் வந்து இங்கே இருக்கிறார். அவள் சொன்னான் வர சொல்லி விளக்கேற்ற வருவான்னு நினைக்கிறேன். அப்போ அவள் வந்து இந்த அவர் வந்து இந்த மருமகன் ஆள் இல்லை. கிணறுகளுக்குள்ள உடலங்கள் அவ்வப்போது துப்புரவு பணிகள் செய்யும் போது இந்த இடங்களில் பல இடங்களில் பரவலாக வந்தது. ஆனால் ஏன் அந்த உடலங்கள் அடையாளப்படுத்தப்படவில்லை? இவர்களுடைய உடலங்களாக இருக்கலாம். இப்படியான விஷயங்கள் ஏன் இவ்வளவு காலமாக இந்த இடங்களில் அடையாளப்படுத்தப்படவில்லை? என்னென்றால் ஆமி அங்கே இறங்கிட்டான். ரஞ்சன் விஜயவரன்னா பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். அப்போ அங்கே ஆமி இறங்கிட்டான். 24 மணி நேரத்தில் மண்டபத்தை விட்டு வெளியேறேன்னு அவர் அறிவிச்சிட்டார். ஆமி அங்கேருந்து ஓடி வந்து இங்கே ஊராத்திரையில் வந்து இருந்துட்டு போகையில் இருந்தது ஊராத்திரையில். அதுக்கு பிறகு சனம் அங்கே போய் பார்த்த இடத்துல அந்த எனக்கு தெரிய தியாகராஜான்னு சொல்லி அவர் இப்போ இருக்கிறான்னு அவர் ஏஓவாக இருந்த வேலனை
இதில் இருந்தவர், ஏஜ் ஹவுஸில் இருந்தவர். அவர் வந்து அந்த வங்களாவடியில் வந்து பஸ்ஸில் ஏறிக்க சொன்னார், போய் பார்த்துருக்கணும் ஆமி போனால் போய் ஆக்கள்ற கையெல்லாம் கட்டினபடியே அப்படி நிற்க வச்சு ஊனமாக ஓடி இருக்கு. இவங்கெல்லாம் மனுஷரா? எந்த எந்த பகுதியில் அது? அது மண்டதியில் நடந்ததை அவர் போய் பார்த்துருக்குறார். மண்டதியில் நடந்ததை போய் பார்த்துருக்குறார். இந்த அல்லப்பட்டியில் கோயிலில் வச்சுருந்தது ஒரு ஆள் போய் கேட்கக்குள்ள இந்த ரஞ்சம் விஜயம்னா இந்த இடத்த போய் பார்க்க போயிருக்கிறேன். டென்டிஸ்ட் கோப்பை கடை எல்லாம் போன இடத்துல ரஞ்சன் விஜயோட அந்த அம்மா போய் அழுது குளறி இருக்கிறார். பிடிச்சி கொண்டு அவரோட தான் ஆமியை காட்டினாராம் அவர்கிட்ட கதைங்க. இதை அந்த அம்மா எனக்கு நெடியாக சொன்னதை இப்போ அவள் எங்கே இருக்கிறாதுன்னு தெரியாது. நான் சொல்கிறேன், இப்படி எல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அந்த 70 பொறுத்தவரையில் நிறைய பாதிப்பு ஒரு அதால் போகக்கூடாது, நேவி அறிவிச்சா போகக்கூடாது. அப்போ அனலதீவு போட் 70 போட் வந்து கண்ணமங்கோல் அடிக்கு வந்து சுருவிலுக்கு வந்து சுருவிலேருந்து திருப்பி ஆக்கலைத்து கொண்டு போகக்கூடாது. அவன் அறிவித்தவன் போனான் கள்ளப்பயிர் நைனாதீவு போய் போக சொல்லி. நைனாதீவு போன இடத்துல 2 பேரை பிடிச்சவங்க. அவன் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்த ஒடியனவன் அவனை பிடிச்சி கொண்டு போனவங்க அவன் இல்லை. அப்போ சனம் முழுக்க அதில் போகிறது பயத்தில் சுருவில் சனம் இருக்கிற இடத்துக்கு தான் அந்த போட் வர்றது. அந்த போட்டை இவங்க பார்த்திருந்து அடித்து அந்த போட்டில் ஒரு தெரியும் இல்லை. அந்த போட்டுக்கு நான் பாரத்துக்கு ஆயத்தப்படுத்தினேன். என்ன நான் இப்படி போட்டி கொடுக்கணுமென்று தான் இருக்க தெரியாது. அந்த போட்டுக்கு பாரத்துக்கு நான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் அந்த போட் போடிக்குது. அடுத்த நாள் இரவு 10-11 நல்ல நிலவு சத்தம் கேட்குது. அடித்து சத்தம் கேட்குன்னு பார்த்தா கரை நிலத்து சன்ன நின்றுங்கிற 70 சன்னின்று பார்க்க போட்டுக்கு சத்தம் கேட்குது. அவன் அந்த போட் வந்திருக்காண்டு அனலதியில் போய் சர்ச் அடித்து பார்த்துக்கிறார். நேவி பார்த்துட்டு கழுதப்புட்டியில் போய் பார்த்துருக்கு. சரி, அங்கெல்லாம் பார்த்து போட்டு நின்றுருக்குறாங்களோ அந்தந்த இடத்துல நின்று தான் அடித்தோம். பிறகு ஒரு 1.5 மாதத்துக்கு பிறகு 24 பேர் அங்கே ரவுண்ட் அப் பண்ண இடத்துல எங்களை பிடிச்சவங்க. நானும் அதில் அப்படி விட்டு அங்கே போய் 5 நாள் நேவியில் இருந்தேன். அங்கே அவங்க காட்டினவங்க விடிவெள்ளி அந்த போட்டை காட்டினவங்க. இந்த இருக்கடா அவங்களோட போட் சரியா, இதில் ஒருத்தரும் மிச்சம் இல்லை. ஏன் செய்தாங்கன்னு கேட்டால் அவன் ஒருத்தன் தங்களுக்கு ட்ரைனேட் பண்ண நேவிக்காரன் எங்களுக்கு நேரடியாக சொன்னது. 5 நாள் நாங்கள் அங்கே இருந்தாங்க. சாப்பாடு மட்டும் நல்லா தந்தவங்க. டாய்லெட்டுக்கு போனால் கையை கட்டி பின்னுக்கு என்ன சொல்லுவாங்க சிங்களத்தில் எக்கச்சக்க சொல்லி கொண்டு வரணும். இல்லைடா இங்கேருந்து முன்னுக்கு சொல்லி கொண்டு போகணும். அப்படி சொல்லி கொண்டு போயிட்டு பிறகு டாய்லெட்டுக்கு போகணுன்னு சொன்னால் இப்படி ஆக்களை கால்நடையாக தான் கொண்டு போகிறது, கூட்டி கொண்டு போகிறது. அப்படி கொண்டு போய் அங்கே டாய்லெட்டுக்கு கொண்டு. அப்போ ஒவ்வொருத்தரையும் விசாரணை என்ன செய்கிறேன். நான் சொன்னேன், நான் அங்கே மேனேஜராக இருக்கிறேன், என்ன பிடிச்சி கொண்டு வந்துட்டீங்க, அங்கே சிலது சாமான் கொடுக்குறதுக்கு வழி இல்லை, ஆனால் என்ன விடுங்க. அவன் சொல்கிறான்ட்டு உனக்கு நீ இதை சொல்கிற, நீ மேனேஜர், நாங்கள் தான் சாமான் கொண்டு கொடுத்துனாங்க, நாங்கள் விசாரிக்கும் வரைக்கும் இருக்க தந்து. அப்படி 5 நாள் வச்சுருந்தோம். கடைசியாக எங்களுக்கு அடித்து தான், எங்களுக்கெல்லாம் அடிதான். நான் யாழ்ப்பாணத்தில் எங்களை குடும்பம் எல்லாம் இருந்தது. அங்கே இருக்கிற உடனே புலிகள முகாம் அங்கே இருக்குது, அது அங்கே இருக்குது. நான் காணை நான் குறிகட்டுவானுக்கு சைக்கிள்லாம் போகிறேன். யாழ்ப்பாணத்துலேருந்து 70 போட்டில் சைக்கிள் ஏற்றி கொண்டு வந்து குறிகட்டுவானில் இறங்கி அங்கேருந்து யாழ்ப்பாணம் போயிட்டு அடுத்த நாள் அங்கேருந்து சங்கத்துக்கு வந்து சங்கத்தில் சாமான் ஏற்றி கொண்டு போகிறோம். அப்போ எனக்கு எவ்வளோ வேகமாக நான் மூவ் பண்ணணுன்னு என்ற நோக்கம். அப்போ எனக்கு புரி எங்கே இருக்கிறேன்னு நான் அவங்கள சொன்னேன், புரி எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அப்போ அவங்க விசாரித்தாங்கன்னு கேட்டால் புலியருங்குழல் எத்தனை மணி நடக்கிறது ஒரு ஆள் கேட்குது. நான் என்ன இரவு 8 மணி தொடங்கும், 9 மணிக்கு அவன் சொல்கிறான் 9 மணி தான் தொடங்கும். ஏன்னு சொல்கிறான், ஏன் நான் ஓமன்னு சொன்னதை காரணம்னா முதல் நாள் நேவிக்காரன் சொல்கிறான், நீங்கள் டைனோவை சுற்றி செய்தி கேட்குறீங்க, ஆனகர வழிபாடு நடந்து கொண்டு இருக்கு அந்த மூட்டை. அப்போ அவன் சொல்கிறான், கேட்குறேன் நீங்கள் எங்களுக்கு வடிவாக தெரியுமா? நான் கேட்குறேன், நான் தான் கேட்குறேன். நான் என்ன 9 மணிக்கு நியூஸ், அவன் இல்லை 9 மணி தான் தொடங்குமான்னு. நான் இல்லை 9 மணிக்கு நியூஸ், 8 மணிக்கு தொடங்குறது. அந்த வளவை சுற்றி சனம் இருக்கும் நியூஸ் அறிகிறதுக்கு, வேறு ஒரு வழியும் இல்லை. அங்கே அவ்வளோ கஷ்டப்படுத்த நாங்கள் ஏதோ ஆண்டவன் சித்தம் எங்களுக்கு, நாங்கள் ஒரு இதண்ட இனமாக போயிட்டோம். எங்களுக்கு ஏதோ ஆண்டவன் சித்தத்தில் நல்ல நிகழ்வு வர வேணும்.
உண்மையிலே ஒரு இனத்தினுடைய ஓலம், குறிப்பாக ஒரு சில உயிர்களை இந்த இயற்கை விட்டு வைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்ற இயற்கையினுடைய நியதிகள் தான் இப்படியான உயிர்களையும் அந்த நேரத்தில் உயிர் தப்ப வைத்து இன்றைய நாளில் எங்களுக்கு இந்த சாட்சியாக பதிவு செய்ய இயற்கை வைத்திருக்கிறது. நன்றி ஐயா. இதே நாளிலே ஊராத்திரை மண்டதீவு வரை படுகொலை செய்யப்பட்ட தமிழ் உறவுகளுடைய 35ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்றைய தினம் காலை வேளை ஊர்காத்துறை நகர்பகுதியிலும் தற்பொழுது அராலி சந்தையிலும் அதன் தொடர்ச்சியாக மண்கும்பால் பிள்ளையார் ஆலயத்துடைய முன்களிலும் தற்பொழுது நினைவேந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அந்த வகையிலே இந்த மண்கும்பால் ஆலய முன்கள் நடைபெறுகின்ற நினைவேந்த நிகழ்வுக்கான பொதுச்சுடரனை ஏற்றி வைக்குமாறு இந்த மண்கும்பான் பகுதியிலே 90ஆம் ஆண்டு இதே காலப்பகுதியில் தன்னுடைய சகோதரனை இழந்த மண்கும்பானைச் சேர்ந்த சகோதரி அவர்கள் இந்த பொதுச்சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றிலே வீரகாவியமாகிய வீர மரணங்களுக்காகவும் அதன்போது காவு கொள்ளப்பட்ட தமிழ் உறவுகள் மற்றும் 1990ஆம் ஆண்டு இதே நாளில் இந்த தீபக மண்ணிலே காவு கொள்ளப்பட்ட தமிழ் உறவுகளுக்காகவும் இயற்கை இனத்தங்களாலும் வேறு மனுஷர்களாலும் காவு கொள்ளப்பட்டவர்களுக்காகவும் ஒரு நிமிட அகவணக்கம். மலர் மாலையினை அணிவித்து வைக்குமாறு மேலினை பிரதேச உறுப்பினர் திரு பாப்பியன் அவர்களை அன்புடன் கனகையா. நான் ஒரு சமூக சேவையாளர். 83ஆம் ஆண்டிலிருந்து ஒரு சமூக சேவையாளராக எங்களோட கிராமத்தில் மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அந்த இடங்களில் நின்று சேவை செய்து கொண்டு வந்தேன். வந்து மக்களை பாதுகாத்து கொண்டு மக்களுக்கு என்னென்ன வருமோ அந்த இடங்களில் நின்று அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிற போது பண்ணை பாலம் மூடப்பட்ட காரணத்தினால் எங்களுக்கு உணவுகள் எந்த உணவுகளும் இல்லாமல் நாங்கள் பசிப்பட்டினியாக சனங்கள் எல்லாம் வந்து கடைகளில் சாமான் இல்லை ஒன்றுமில்லைன்றதாக எல்லோரும் வந்து முறையிட்டோம். அரசு உத்தியோகத்தர்களும் வரையில்லாமல் இந்த தீபம்ன்றது பாதிக்கப்பட்ட தீபமாக போச்சு. அந்த நிலையில் நான் ஒரு கடத்தொழிலாளர் சங்க தலைவராக இருக்கிற போது அப்போ எங்களோட மக்கள் வந்து கேட்டினோம், இந்த அரசு உத்தியோகத்தர்கள் எல்லாம் வந்து கேட்டினோம், எங்களுக்கு போக்குவரத்து ஒரு வழி இல்லை, என்ன செய்யலாம்னு நாங்கள் விராட்டி முனையில் ஒரு பாதையை உருவாக்கி எங்களோட ஒரு படகுல ஆக்களை ஏற்றி அங்காலை மிஞ்சாலை முறைக்கு 2 ரூபா, ஒரு ஆளுக்கு 2 ரூபா படியாக ஒருத்தருக்கு வேண்டி அந்த நிதியை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த நிதியால் அந்த கிராமத்தை வாழ்ந்து கொண்டு வந்த நாங்கள். அந்த போது சாமான் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு சாப்பிட்றது சாமான் இல்லைன்ற வழியில் கூட்டுறவு பதிக்கு கடைகளுக்கெல்லாம் நாங்கள் அந்த இதால் தான் சாமானை ஏற்றி அந்த 83, 84, 85, 86ஆம் ஆண்டு வரையும் தொடர்ந்து செய்து கொண்டு வந்த நாங்கள். அந்த போது பசியால் அரசாங்கம் ஒன்று நாங்கள் கேட்டபோது அரசாங்கம் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வந்து கெளியால் கொண்டு வந்து பாசலை சும்மா திக்கா போட்டாங்க. எங்களுக்கும் கிடைக்கல. சில இடங்களில் விழுந்ததான் சனம் விழுந்து ஓடி போய் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அப்படி நாங்கள் அந்த நேரம் அப்படி ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு தூது. எங்களுக்கு 90ஆம் ஆண்டும் நாங்கள் இந்த மாதத்திலேயே நாங்கள் ஆக்களை ஏற்றி இறக்கின்னு இருக்க ஒரு 6 மணி போல் எங்களுக்கு ஒரு தகவல் வருது, ஒரு ஊருண்டியில் ஆமியை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க.
அப்போ எங்களை தொழிலாளிகள் நம்ம வந்து சொன்னாங்க குறைக்க என்ன தம்பி செய்கிறதோ அப்படின்னு ஒரு புக்காரம் கொண்டு வந்து சுற்றி கொண்டு வந்தேன்னு சொல்லி கொண்டு அப்படி வந்து அப்படி ரவுண்ட் பண்ணிட்டு போயிட்டுது. போயிட்டு ஹெலிகாப்டர்கள் எல்லாம் 2 பக்கத்தாலையும் 4 பக்கத்தாலையும் வருது. எங்களோட மக்கள் ஒன்றும் செய்யலாம், பொட்டியில் தலையில் தூக்கி வச்சு கொண்டு அப்படியே நாங்கள் தம்பாடியிலேருந்து அப்படியே நாரந்தனையிலேருந்து சரவணைக்குள்ளாலும் இடம் சனமுண்டா போய்கொண்டு இருக்குது, ஒன்றும் செய்யலாம் இருக்குண்டா. அப்படியே வந்தால் 2000 மாமி இறங்கி தான் வந்தாங்க. அப்போ இறங்குற போது என்ன செய்வோம்? அந்த நேரத்தில் எங்களுக்கு ஆகிட்ட சொல்கிறது வேண்டிய வசதி எங்கள்கிட்ட ஒரு தரம் இல்லை. அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தது பசி பட்டினியாக இருந்தாலும் எங்களுக்குன்ற ஒரு அரசாங்கம் மாதிரி இல்லை. எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு விடுதலை புலிகள் இருந்தது. அவள் தான் எங்களை வந்து என்ன செய்கிறோம் அந்த இடங்களில் வந்து பாதுகாப்பினம் தம்பி அங்கே போங்க இங்கே போங்கன்னொன்னே நாங்கள் இதுக்குள்ளால் வருது அதுக்குள்ளால் இருந்தோன்னே போனோம். அப்படியே கிளியாக வந்தோடனே கரையோர பகுதி தான் கூட பிடிச்சான். கரையோரி பகுதி எங்களோட ஊர் தான் கரை. அப்படி வந்து எங்களோட சனமெல்லாம் போய்கொண்டு இருக்குள்ள என்ன செய்கிறேன்னு தெரியும். அவன் கெளி எல்லாம் தவண்டு பொட்டியலோடு விழுந்து படுத்தா அந்த இடங்கள ஒரு ஆள் கையை பிடிக்கிறது, குழந்தை பிள்ளைகளை விட்டு ஒன்றரை ஆண்டைகளே எங்களோட வயது வந்த ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து கொண்டு அவரை கையை விட்டாச்சு. அவருக்கு கெளியால் அடித்தோடனே அவர் அதிலேயே விழுந்தா அவர்கிட்ட மகன் தம்பி இந்த நான் தான் போய் சொன்னேன் தம்பி உங்களோட அப்பா விழுந்துட்டே இருக்கா போய்ப்பான். அவர் போய் தூக்கக்கூடிய நிலைமை அந்த டைமில் இல்லை. அவரும் தன் குடும்பத்தையாக பார்க்குறதான்னு இழுத்து கொடுவா. அவர் அந்த ஐயா அதிலேயே செத்துட்டேன்னு சொன்னாப்போல் அவை இல்லாமல் நாரந்திர கலைஞ்சு சுடுவிலுக்கு போயிடணும். சனம் சுடுவில் போய்க்கிறப்பேன்னு சொன்னாங்க அவங்க உங்களோட கன்சா ஓலடிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளையை சுட்டு கிடக்கணும். அந்த பிள்ளையை இப்போ நாங்களும் திருப்பி நான் ஒரு பொது சேவையாளர் நானும் அதுக்குள்ளால் விழுந்து போய் எங்களோட தாமரம் பிள்ளை என்ற ஒரு ஆள் அவருக்கு காயப்பட்டு அவர் இப்படியே நிற்கிறேன். நான் என்ன செய்யறேன் அவரை பிடிச்சி ஒரு சீல துண்டை சுற்றிட்டு இப்படி திரும்பி ஒரு பொம்பளையை நாரந்தனையில் கன்சா கோயில்கிட்ட 2 பேரும் அந்த இடம் இப்பயும் இருக்குது. அதில் சுட்டு கிடக்குது. சுட்டு போட்டு என்ன செய்தாங்க அவங்களோட பொறுக்க முடியாமல் அந்த பிள்ளை இந்த பெண் உடம்பில் கத்தியால் குத்தி போட்டு போயிருக்காங்க. ஒன்றும் செய்யலாமல் என்ன செய்யலாம் நாங்கள் அப்படியே பிள்ளைங்க உடுப்பை போட்டு அதிலேயே கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்தில் நாரந்தனை கன்சா கோயிலடியில் நடந்த சம்பவம் 2 வரையும் அந்த இடம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல நாங்கள் அப்புறம் என்ன செய்வோம் அப்படியே போய் கொண்டிருக்கோம். என்ன செய்கிறதுங்கிற அவர் செத்தவர் மாமா. அப்போ நாங்கள் வந்து என்ன தம்பி செய்வோம். அப்புறம் நாங்களும் போய் அப்படி எல்லாருமே சேர்ந்து 4-5 பேருமா போய் அதிலேயே ஓலியை போட்டு அந்த மாமாவை கொளுத்தி நாங்கள் போய் கொஞ்ச நாளாக புளிய சிறுவில்ல வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஒரு 3 மாதம் திருப்பி வர ஆமி மண்டதிகளை போயிட்டான் உள்ளுக்கு. அப்போ ரோட்டில் முதல் ஆரம்பத்தில் இறங்கைகளையே இங்கே ஊராத்திரைகளை பங்கருக்குள்ள 2 பேரை அதுக்குள்ளேயே சுட்டு போட்டான் உள்ளுக்கு. இந்த மீன் சந்தை இந்த ஊராத்திரை மீன் இந்த சந்தை இருந்தார். இந்த சந்தைக்குள்ள அந்த அம்மா வியாபாரம் செய்கிற அம்மா அவள் அந்த குடும்பத்தை அதுக்குள்ளே இறங்கி சுட்டதும் பார்த்தா சுட்டு போட்டு வெட்டியும் போட்டான். இது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக போச்சு. இப்படி மீன் வியாபாரம் செய்கிற அம்மா வெட்டி போட்டிடணும்னு சொன்னால் எங்களுக்கு அதுதான் பயம். அந்த இதெல்லாம் சனம் இருக்க முடியாமல் வெளிக்கிட்ட காரணம் அதுதான். அப்போ நாங்கள் விட்ட போட்டுகள் எல்லாம் அப்படி அந்தந்த இடங்களை கிடக்க விட்டுட்டு சிறுவில் கொஞ்ச நாளாக வருவோம். ஆமி வாரானாம் அவங்க மண்டையிலேருந்து வாரானாம்னு சொன்னோன்னே திருப்பி அந்த இடத்துக்கு போவோம். அப்படியே வாழ்ந்து நாங்கள் ஒரு 4 மாதமாக இருக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். என்ன செய்கிறேன்னு நாங்கள் சனமெல்லாம் சொல்லி நாங்கள்லாம் தீவை விட்டு வெளியேறுவோம். முழுக்க பேரும் தீவை விட்டு வெளியேறோம்னு போக வழி எங்களுக்கு போக வழி இல்லை. அவன் வருவான் திரும்பி சனத்தை கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. நாங்கள் அராளி புறம் என்ன செய்யணும் எங்களோட போட்டுகளை மெல்ல தொழிலாளிகளுமா போய் போட்டை பிடிச்சி கொண்டு அராளி சந்தி என்ற ஒரு சந்தி இருக்குது. அங்கே இப்போயும் இன்றைக்கு அதைத்தான் இன்றைக்கு கவர்மெண்ட் வச்சிருக்கு. நேவி இருக்குது அந்த அராலியிலேருந்து கரையோர பகுதியில் அராளி சந்தியில் இருந்தால் போல் அதுக்கு அந்த குப்பை கடவுன்ற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு அதை வந்து குப்பை கடவை செத்துன்னு சொல்லி வந்து சொல்லி பார்த்து நாங்களாம் போகணும். தமிழ் மக்கள் அதுக்குள்ள போகிற இல்லை. 2 பேரும் அது ஒரு அவைக்கு ஒரு பாதுகாப்பு வலயமாக வச்சு பாய்ச்சி கொண்டுடும். தமிழ் மக்கள் அதுக்கு போகிற இல்லை. அதை பெரிய ஒரு இடமாக தளமாக அமைச்சு வச்சு கொண்டு அதில் இருந்தால் கூடுதலாக வெளிக்கிறது அடிக்கிறதுக்கு ஆக்களுக்கு குத்துறது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் தொழிலாளி போக முடியாது, சனமும் போக முடியாது. அப்போ அந்த வந்த சனங்கள் எல்லாம் அங்கால் 2 வந்த சனம் குடிஞ்சால மாட்டுப்பட்டு கொண்டு அரசு உத்தியோகத்தர்கள் அங்கே இருந்து அந்த கூலி வேலைக்கு வர காரணத்துலேருந்து கூலிக்கு வேலைக்கு வர போட்டுலான்னு வாரது எங்களோட போட்டுலான் வருவினோம். அவையை கொண்டு வந்து நாங்கள் இறக்குனாக்களே இந்தியாவில் சம்பி எங்களோட வந்து சுருவில் இருந்தது. அப்போ தாங்கள் போக வழி இல்லாமல் என்ன செய்கிறேன்னு சில பேர் எங்கள்கிட்ட போட்டு அவட்ட விட்டு தாங்களே போய் சேர்ந்துட்டோம். அப்படி இருந்துருக்கு அப்படி நிலை கொண்டு திருப்பி ஊராத்திரையில் வந்து நிலை கொண்டு இருந்துட்டான். நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் இடம் இருந்து பார்த்தோம். அங்கே இருந்து செல் அடிக்க வலிக்கிட்டோம். ஒரே செல் வந்து எங்களோட கிராமத்துக்கு ஃபுல்லாக விழும். கம்பாடிக்க விழும், நாரந்தனைக்க விழும், சுருவிலுக்க விழும், எல்லாம் செல் வந்து விழுந்துட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் இருக்க முடியாமல் நாங்கள் என்ன செய்தோம் இல்லாமல் திருப்பி ஊரை விட்டு வெளியேறி அராலியில் கொஞ்சம் பேரும் யாழ்ப்பாணத்துக்கு கொஞ்சம் பேரும் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்தியாவில் வரையிலாது. அப்போ நாங்கள் இங்கே இருந்து துண்டாக இருக்கையில் சனம் எல்லாம் வெளிக்கிட்டோம் இருக்கோம். அப்போ 70 வனதீவெல்லாம் அங்கே குடிக்கப்பட்டாங்க. கடல் வளம் தானே அங்கே மாட்டுப்பட்டோம். அங்கே இருந்துட்டோம். அப்போ நாங்கள் அங்கே போய் கொஞ்ச நாளாக வாழ்ந்து கொண்டு வந்தோம். அங்கேயும் பசி பட்டினியாவால்
அதுக்கு பிறகு எங்களோட விடுதலை புலிகள் அங்கே நாங்கள் மக்களை பாதுகாக்க வழிகிட்ட மக்களை இப்படி அழிக்க விடையிலாண்டு மக்களை பாதுகாக்க வேணும்னு சொல்லி எங்களுக்கு கொண்டு ஒரு கொட்டில் ஒன்று அமைக்கப்பட்டு லவனிதா குடியிருப்புன்னு சொல்லி அந்த குடியிருப்பில் கொண்டே ஒரு குடும்பமாக 520 வீடு கட்டி அந்த குடும்பங்கள் எல்லாரையும் கொண்டே அதில் இருத்தி எங்களை ஒரு நீங்கள் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் வாழ வேணும்னு சொல்லி எங்களை ஒரு நிலையில் கொண்டாந்து கடத்தொழில் கடத்தொழில் போகக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் அப்படி ஒரு வாழ்ந்து கொண்டு வந்து நாங்கள் வேந்து யாழ்ப்பாணத்தை கைப்பற்றின பிறகு நாங்கள் வன்னிக்கு போனோம். வன்னியில் வாழ்ந்து கொண்டு வன்னியில் அதை விட நாங்கள் சாப்பிட வழி இல்லை, ஒரு வருத்தம் துன்பம் முழுச வேண்ட முடியல வாழ்ந்து இந்த யுத்தத்துக்கு நாங்கள் இன்னும் இன்று வரையும் அந்த 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 சிந்தனை எங்களோட மக்களுக்கு அந்த சிந்தனை தான் வந்து கொண்டு இருக்குது. இன்றை பாருங்கள், இன்றைக்கு இந்த நினைவு நாளண்டு வரைகளில் இன்றைக்கு அந்த சம்பவம் எனக்கே இந்த மனம் தாங்க முடியாமல் இருக்குது. அப்போ நான் நேரில் பார்த்தபடியே எனக்கு இன்றைக்கு தாங்க முடியாமல் இருக்குது. அப்போ அதே போல் இன்றைக்கு அதுகளுக்கு வலிக்கிட்டு சொல்ல முடியாத கூடி இருக்கு. இன்றைக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் சொன்ன பயத்தில் இருக்குது. ரெண்டு வரையும் உண்மையாகவே நான் பொதுச்சனத்தை தான் கொண்டவர். கிபிரால் அடித்து சாக்காட்டினவன் கெலியால் அடித்து சாக்காட்டு அதுகள் வந்து சொல்ல முடியாமல் இருக்குன்னு சொன்ன பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பாருங்க. நாங்கள் இங்கே இவ்வளோ இன்றைக்கு உண்மையாக ஊராத்திரையில் நியாயமாக நாங்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். அவை இந்த குடும்பங்கள் இந்த உள்ளாக 1-2 சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு, அடித்து கொண்டிருக்கணும். அப்படியான இன்றைக்கு இதில் வந்து சொல்ல முடியாமல் இருக்குன்னா பயம் இந்த அரசாங்கத்துக்கு பயப்படுது. அப்போ என்னென்னு நாங்கள் வாழ்கிறது? அப்போ அப்படி ஒரு நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்குது இந்த சனம். அந்த சனத்துக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு பெற்றுத்தர தான் அந்த சனம் 2 வரையும் பார்த்தோன்னா ஒரு தீர்வு 2 வரையும் கிடைக்கல. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஊர்காவத்துறையில் தொடங்கி மண்டதீவு வரை காவு கொள்ளப்பட்ட எங்களுடைய தமிழ் உறவுகளுடைய 35ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்று காலை ஊர்காவத்துறை நகரிலும் தற்பொழுது இராணுவத்தினுடைய அதியுச்ச படுகொலை செய்யப்பட்ட இடமாக கருதப்படுகின்ற அராலி சந்தியிலும் நாங்கள் இந்த நினைவேந்த நிகழ்விலே கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த அராலி மண்ணிலே தன்னுடைய மகனை 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வித்தாக்கிய அந்த தாயார் சீனா மகேஸ்வரி அம்மா அவர்கள் இப்பொழுது அந்த உறவுகளுக்கான பொதுச்சுடரினை ஏற்றி வைப்பார். தொடர்ந்து இதுவே காலமும் தமிழீழ மண்ணுக்கு பொறியிலே வீரகாவியமாகிய அந்த வீர மறவர்களுக்காகவும் 1990ஆம் ஆண்டு இந்த ஊர்வலத்தினடக்கம் மண்டதீவு பகுதியிலே படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்காகவும் இயற்கை அனர்த்தங்களாலும் வேறு செயல்களாலும் காவு கொள்ளப்பட்ட உறவுகளுக்காகவும் ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்தும். அம்மா மீன் விற்றவ முந்தி அம்மா எங்கள் அம்மா மீன் வியாபாரம் பண்ணவ. எங்கள் அப்பா சின்ன வயசில் எங்களை செத்து போயிட்டார். அவர் எங்கள் அம்மா மீன் விற்று தான் எங்களை வளர்த்தவ. அந்த 90ஆம் ஆண்டு பிரச்சனையோட ஆமி இறங்கின உடனே முதல்ல பங்கர்கிட்ட வச்சு எங்கள் அம்மாவையும் ஒரு 5 பேரையும் சேர்த்து வச்சு அதுக்கெல்லாம் சுட்டவங்க. சொல்லி நாங்கள் அதுக்கு முதல்ல இடம்பெயர்ந்து நாங்கள் நாரம்பனைகளை போய் இருந்துட்டோம். வேண்டாம் சின்ன பிள்ளைகள் எனக்கு 3 பிள்ளை அவைய வர சொன்னாங்க. அவள் வர இல்லாமல் நான் இங்கே இருந்து நான் வியாபாரம் பண்ணுறேன், நீங்கள் போங்கண்டு. அவங்கள தங்கச்சியோட புருஷன் அவங்களோட எங்களோட அம்மா இருந்தவ.
இப்போ இந்த கடைசியாக எங்களுக்கு ஒரு அவள் செத்து ஒரு 3 நாள் 4 நாள் அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இப்படி நான் வாக்கெல்லாம் செத்துட்டு என் பங்கருக்குள்ள இருந்தேன். இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு நான் வரையில்லாத இப்போ நான் சின்ன பிள்ளை, எனக்கு மகன் சின்ன பிள்ளை. நாங்கள் கூட்டிக்கொண்டு எங்கள் அக்காட்ட சுருவில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து சரவணையிலேருந்து சுருவிலுக்கு ஓடிட்டோம். இங்கே அதுக்கு செல் அடிக்கிறான்னு சொல்கிறான் இருக்கலாதுண்டு நாங்கள் ஓடி அங்கே போய் இருந்தோம். அங்கே போய் இருக்க அதுக்கப்புறம் அங்கே சரவணைகளையும் சுருவிலையும் இருக்கலாம் போயிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் இப்படிங்க அம்மா செத்துட்டாவாமட்டு எங்களுக்கு தெரியும். 4 ஆனாது எங்களுக்கு தெரிய வந்து நாங்கள் அதுக்கப்புறம் எங்களோட தங்கச்சியில் புருஷன் தங்கச்சி அவங்க இந்த பொடியெல்லாம் எடுத்து இந்த பங்கரில் போட்டு எரிச்சு எல்லாம் செய்தவங்க. இப்போ அதுக்கு பிறகு தான் நான் 5 ஆனாது நான் அங்கே இருந்து எனக்கு கனவில் எங்கள் அம்மா வந்து தண்ணி கட்டுக்கிட்டு இருந்தா. அவர் எனக்கு தண்ணி கட்டுக்கிட்டு நான் தனியாக வந்தேன். நான் இங்கே ஊராத்துறைக்கு தனியாக வரையில் இந்த இடமெல்லாம் கூரை சீலையால் எல்லாம் மூடி கட்டி அசிங்கமாக எல்லாம் கிடந்து இந்த பக்கம் எல்லாம் இதெல்லாம் கட்டி மூடி எல்லாம் உடல் எல்லாம் எரிச்சிருந்தது. எரிச்சுன்னா அதை குறையாக எரிச்சு அந்த பக்கத்தில் அந்த சுருவில் ரோட்டால் நான் வேலை வார நேரம் இப்படி கிட்ட ஆக்களை எரிச்சிருக்கு. அது எனக்கு ஆக்கள் எனக்கு தெரியல. நான் ஆக்களை மிதிச்சுக்கொண்டே வந்திருக்கிறேன். இல்லைன்னா எனக்கு அது சாம்பல் கிடந்தது. நான் ஆடை மாடை தேன் கொடுத்துனாங்களே சாமானை போட்டு கொடுத்துனாங்களோ ஏன்னு மிதிச்சு வந்து எங்களோட வீட்டை வந்து நான் எங்களோட அம்மாவுக்கு தண்ணி வச்சுட்டு திரும்பி போனேன். சுடுவீடு அக்காட மகன் என்ன தேடி வந்தவன் போனவையே காணையில்லைன்னு சொல்லி தேடி வந்து நான் அக்காட மகன் நாங்கள் உடனே திரும்பி அதுக்கு பிறகு போய் அதுக்கு பிறகு தான் நாங்கள் இடம்பெயர்ந்து நான் யாழ்ப்பாணம் போய் எல்லாம் இந்த உடிப்பில் இருந்த இதெல்லாம் நாங்களும் இருந்தோம். நாங்களும் இருந்து அதுக்கு பிறகு இப்படியே இடம்பெயர்ந்து இப்படியே போய் நாங்கள் பவனியா போய் தச்சிராமடு போய் மற்றது அதுக்கப்புறம் மன்னாரில் போய்தான் நாங்கள் செட்டில் என்னோட மகள் ஒரு ஆளுக்கு நாங்கள் கல்யாணம் கட்டி கொடுத்தோம். அதோட அங்கேயே செட்டிலாக போயிட்டோம். அங்கே 1990ஆம் ஆண்டு ஊர்காவத்துறை தொடக்கம் மண்டதீவு வரை நடைபெற்ற இந்த மாதத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையினுடைய 35வது ஆண்டு நிறைவேற்ற நிகழ்வு தற்பொழுது இறுதி நிகழ்வாக மண்டதீவு இனப்படுகொலை என வர்ணிக்கப்படுகின்ற இந்த கிணற்றடியில் நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றது. சுடரனை ஏற்றி வைத்த அந்த 2 உறவுகளுக்கும் நன்றி. தொடர்ந்து தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றிலே தம் உயிர்களை ஆகுதியாக்கிக் கொண்ட அந்த வீர மரபர்களுக்காகவும் 1990ஆம் ஆண்டு ஊர்காவத்துறை தொடக்கம் மண்டதீவு வரை படுகொலை செய்யப்பட்ட அந்த தமிழ் தேச உறவுகளுக்காகவும் மற்றும் இயற்கை அனர்த்தங்களாலும் யுத்த காலத்திலும் காவு கொள்ளப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம். மலர் மாலையினை புதுச்சுடரேற்றிய 2 தாய்மாரும் அந்த சுடத்திற்கு மலர் மாலை அணிவிக்க ஏனையவர்கள் அந்த கிடைத்தை சுற்றி இருக்கின்ற நினைவு சுடர்களை ஏற்றி வைக்குமாறு அன்புமையோடு வேண்டி நிற்கின்றோம். அந்த சினத்துக்கான மலர் வணக்கத்தினை ஆரம்பித்து வைக்குமாறு மண்டதீவு பங்கினுடைய அருட்சகோதரிகளை அழைத்து நிற்கின்றோம்.
மாதம் ஆவணி மாதம் இன்றைக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பு தீவகத்தை உலுக்கிய ஒரு இனப்படுகொலையாக வலிந்து காணாமல் போன எங்களுடைய உறவுகளை நினைத்து இன்றைய தினம் இந்த நிகழ்வானது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. முதற்கண் அவர்களை ஒரு கணம் மனதில் நினைத்து 1990ஆம் ஆண்டு ஊர்காவற்துறை தொடக்கம் மண்டதீவு வரையான பகுதிகளிலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டும் இருப்பது, அதுக்கான நீதி கிடைக்காமல் இருப்பது என்பது ஒரு 21ஆம் நூற்றாண்டிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும். இதனை முன்னிட்டு இன்று நாங்கள் நூற்றுக்கணக்கான உறவுகள் இந்த இடத்திலே கூடி நின்று அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் கடந்த 20ஆம் தேதி வேலணை பிரதேச சபையிலே இது தொடர்பான தீர்மானம் ஒன்றை ஒட்டுமொத்த 22 உறுப்பினர்களும் இணைந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தோம். அந்த தீர்மானம் யாது எனில், மண்டதீவு இனப்படுகொலை தொடர்பான அந்த மனித புதைகுழியானது தோண்டப்பட வேண்டும், அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தீர்மானம் ஒட்டுமொத்தமாக அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களுடன் உடைய ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டிருந்தது. நிச்சயமாக வலிந்து காணாமல் பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அதுதான் நீதியும் கூட. இந்த இடத்திலே இங்கு கூடியிருக்கின்ற மக்கள் சார்பாகவும் வேலணை பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற ரீதியிலும் இலங்கை அரசிடமும் சர்வதேசத்திடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது யாதெனில், எங்கள் உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு சாட்சியாக தற்பொழுதும் உயிருடன் வாழுகின்ற எங்களுடைய மூத்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஆகவே உயிரோடு இருக்கின்ற அந்த சாட்சிகளின் ஒப்புதல் வாக்குமூலங்கள் இங்கு எங்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த கிணற்றினுடைய இடம் என்பவற்றை கருத்தில் கொண்டு வெகு விரைவிலே இந்த கிணறு தோண்டப்பட வேண்டும். ஒப்புதல் வாக்குமூலம் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்ற அந்த மக்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான நியாயங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே இலங்கை அரசாங்கத்தையும் சர்வதேச சமூகத்திடமும் நான் வினயமாக கேட்டு நிற்கின்றேன். நிச்சயமாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். வேலணை பிரதேச சபை உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகிய நான் 1990ஆம் ஆண்டு இராணுவ நகரின் போது எமது அல்லைப்பட்டி மங்கும்பான் மண்டதீவு பிரதேசத்தில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு இதுவரை 84 பேருக்கு மேற்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். காணாமலாக்கப்பட்டவர்கள் 35 வருடங்கள் கடந்தபடியால் அனைவருமே இறந்திருப்பார்கள் அல்லது கொல்லப்பட்டிருப்பார்கள் என்றுதான் மக்களாகிய நாம் நம்புகின்றோம். அவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் மண்டதீவில் பல கிணறுகளில் போடப்பட்டதாக கண்கண்ட சாட்சிகள், சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள், கைதாகி விடுதலையானவர்கள் இப்போது வெளியில் வந்தே தமது கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். செம்மணி புதைக்குழி அகலப்பட்டு அதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மாதிரி எமது தாயகமான தீவகத்திலும் இடம்பெற்ற இனப்படுகொலையும் இந்த மனித புதைக்குழிகளும் அகலப்பட்டு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று 20ஆம் தேதி வேலணை பிரதேச சபை அமர்வில் ஒரு பிரேரணை ஒன்றை கொண்டந்தேன். அதற்கு சகல உறுப்பினர்களும் ஆதரவு தந்து ஏகமனதாக அந்த பிரேரணை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இன்றைய 35வது ஆண்டு நிறைவு தினத்தையும் இதே இடத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்துள்ளோம். அடுத்தது சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு இந்த புதைக்குழி அகலப்பட வேண்டும். புதைக்குழியிலிருந்து எடுக்கப்படும் சடலங்களுக்கு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் கோரி நிற்கின்றேன். பிள்ளை நாங்கள் கோயில்கள் இருக்கும் பொழுது தான் பிடிச்சி வீட்டில் இருந்து தான் எங்களை பிடிச்சாரு. பிடிச்சி அந்த இடத்துல இருந்து தகப்பன் போய் காலில் விழுந்து கும்பிட்டு மண்டாடி கேட்டது, இந்த மகனை விழுங்க, பொம்பளை பிள்ளை கொண்டு தான் அவரை விழுங்கன்னு சொல்லி கேட்க அவரை காலால் உதஞ்சி அவரை உருட்டி தள்ளி தான் அவரை விழுந்து எழும்பி தான் பிறகு எங்களோட வந்து நின்றவர். பிள்ளையை வந்து கூட்டிக்கொண்டு போகும்பொழுது ஒரு மட்டை தான் கையில் கொண்டு போனவர். திரும்பி அடுத்து வந்து இலகாங்க கொண்டு கையில் எடுத்துக்கொண்டு போனோம். பிள்ளைகளை திரும்பி மட்டை வெளியால் என்ன திரும்பி பார்த்தவர். பார்த்துட்டு போவீங்களே நாங்களால் தான் நிற்கல. நாங்கள் ஐயா நாங்கள் ஒரு ஆள் வந்து கேட்டது, நீங்கள் ஃபுல் எழுதிட்டு தானேன்ட்டு. நாங்கள் இல்லை, நாங்கள் எழுதிட்டு இல்லைங்க, நாங்கள் தொழில் செய்கிறோம், நாங்கள் வர கடையில் இருக்கிறோம்னு சொன்னோம். நாங்கள் இதெல்லாம் நாங்கள் முதல் நினச்சி எல்லாம் விட்டது என்னில் ஃபுல்லை ஃபுல் எழுதி ஒரு ஆள் நின்று செலுத்தி இல்லை நீங்கள் ஃபுல் எழுதிட்டு தானு சொல்லி வர சொன்னோம். நாங்கள் அப்படி இல்லைன்னா அழுது குளாரி இருந்து தான் நாங்கள் அதில் இருந்து நாங்கள் பிறகு எங்களை கூட்டிக்கொண்டு போய் ஏதோ எங்களோட சுவாமிൻ്റെ ஆற வீட்டுக்குள்ளே வச்சிருந்து போட்டு பிறகு அடுத்த நாள் நாங்கள் கேட்டு தான் நாங்கள் வெளியில் கிளம்பி போகும் பொழுது இந்த பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை ஒரு அறையில் ரெண்டு பொம்பளை பிள்ளையை கொண்டு ஒரு அறையில் பிள்ளைகளையும் எங்களை ஒரு அறையிலையும் வச்சிருக்கோம்.
கொஞ்சம் நேரத்தால் பிள்ளைகளை விட்டு உடுப்பு கையில் கொடுத்து விட்டேன். உடுப்பை கையில் கொடுத்து நான் அனுப்பி விட்டேன். நாங்கள் கூட மண்கும்பான் போயிட்டு மண்கும்பான் போய் மண்கும்பானில் தான் கொஞ்சம் நாள் இருந்தேன். நாங்கள் மண்கும்பானில் இருந்தேன். அது அப்புறம் இஎஸ்ஆக்கள் 15 தான் நாங்கள் இருந்துட்டு 28 நாள் அங்கே இருந்தேன். நாங்கள் இருந்து தான் திரும்பி நாங்கள் எங்களோட உறவுகள் வந்து எங்களை கூட்டி கணிஞ்சாலும் மன்னி பக்கம் கொண்டு வந்தது. அப்போ நாங்கள் அதுக்கு முதல் நாங்கள் வந்து 36 இங்கே வந்து கொஞ்ச நாளையில் இங்கே வந்து பார்க்குறோம். ஒரு இந்த பிள்ளை இந்த சரம் பெனியன் உடுப்பு எல்லாம் அந்த கிணத்துக்கெல்லாம் கிடக்குது. நான் பார்த்துட்டு சொல்லிச்சுன்னா இந்த கிணத்துக்களை தான் பிள்ளைகளோட உடல் முழுக்க இங்கே வந்து பார்க்குறோம். அதுக்கு முதல் நாங்கள் இங்கே இருக்கைக்குள்ள தோட்டத்தில் கல் பறிச்சிருந்தது, எரு பறிச்சிருந்தது. எல்லாம் அந்த எருவோ கல்லுவோ ஒன்றுமே இல்லை, எல்லாம் அந்த கிணத்துக்களை தான் கிடக்குது. அந்த கல் கிடக்குது, எரு கிடக்குது. அதோட பக்கத்து வீட்டு வைக்கல் பட்டடியிலேருந்து வைக்கல்கள் எல்லாம் அதுக்குள்ள தான் போட்டிருந்தோம். இந்த ஒரு பண்டில் ஒன்று அந்த படுத்து இந்த வண்டு ஒன்றில் அடித்து உடைச்சி போட்டு அதே மேலே போட்டு அமர்த்தி இருந்தோம். நாங்கள் வந்து பார்க்கும்பொழுது ஒரு தண்ணி மாதிரி மேலால் ஒரு மனம் வந்தது. நாங்கள் அதில் நிற்க வாக்கள் பேசினா போல நாங்கள் விட்டு போயிட்டோம். அப்புறம் அடுத்த வருஷம் முழு சார்ந்த போட்டு கட்டி அது எங்களுக்கு விளக்கு ஏற்றினாங்க. 1990ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 25ஆம் தேதி மண்டதி முட்டை இராணுவம் ஆக்கி வச்ச போது நாங்கள் கடற்கரையிலேருந்து எங்களுக்கு ஜெயிச்சு தூரம் கடற்கரையிலேருந்து ஓடி வரும்போது சின்ன பிள்ளைகளோடு இடையில 3 இதாலும் தாக்குனவை, கடலாலும் தரையாலும் மேலாலும். அந்த தாக்குதல் தாங்கிதான் நாங்கள் இடையில ஒரு பங்கருக்குள்ள இருந்துட்டோம். நாங்களும் இருந்து கொண்டு நாங்கள் இருக்க அப்படியே சண்டை நடக்குது. நாங்கள் வெளியில் வர பயத்தில் வெளியில் வரையில சின்ன பிள்ளைகளோட. அதுக்கு பிறகு நாங்கள் எழும்பி அவங்க எல்லாம் முட்டை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு நாங்கள் எழும்பி ஒரு பொழுது வட்டிட்டுக்குள்ள தான் எழும்பி முன்னுக்கு ஒரு வீடு இருந்தது. கோயிலுக்கு போகணுன்ட்டு வெளிக்கிற வீடு ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே இருந்துட்டோம். சுற்றி பெற ஆமி ஒரே வெடிச்சத்தங்களாக்கு நாங்கள் பயத்தில் அப்படியே இருந்துட்டோம். ஏன்னா கணவர் நானும் என்ற தம்பி என்ற பிள்ளைகள் எல்லாம் இந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா இந்த சொன்னவங்களுக்கு சொன்ன அம்மா எல்லாரும் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போய் வெளிக்கிடுவோம்ட்டு தாண்டா வெளிக்கிடையெல்லாம் போயிட்டுது. அந்த கட்டத்தில் இரவு முடிஞ்சு விடிய 6 மணிக்கு எங்களை நாங்கள் இந்த வீடு எல்லாம் வந்து தேடி பார்த்து எங்களை பிடிச்சி ஒரு பக்கமாக விட்டுவிட்டு அவியல் என் கணவரையும் என் தம்பியையும் இழுத்து கொண்டு கையில் போனவங்க போய் அங்கால மாமா வீட்டு ஓடி பின் பக்கத்தில் வச்சு அடித்து ஆய்க்கின பண்ணி சித்திரவதை செய்து சூடுகள் எல்லாம் ஐயோ 2 பேரையும் சுட்டுட்டேன். அப்புறம் கோயிலுக்கு நடமுனமா கொண்டு சித்திரவதை செய்து இழுத்தி எழுப்பி கோயிலுக்கு சேர்த்துக்க கொண்டு வச்சு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு அடியும் உதயம் ஆக்கினேன். என்ன சின்ன பிள்ளை கடைசி பிள்ளை 1.5 வயது பாருங்கள். அதுகளுக்கு என்ன உங்களுக்கு காலால உதவி எனக்கு உதஞ்சது பிள்ளைகளுக்கு குடிப்பட்டது. நான் தாக்கி பிடிக்க பெரியவன் வரான்டாப்பில் பெரியவனை கேட்டு நாங்கள் கேம்பு கொண்டு எங்களை விடு நாங்கள் இந்த இதுக்கே ஏதாவது பிராவன் போக சொல்லி இப்படியே நடந்து போன போது அங்கே இடையில மங்குமால வச்சு எங்கட தம்பின்ற மேனசியும் வந்தவா ஒரு வீட்டுக்கு கொண்டு அவன் இன்னொரு பிள்ளைங்க கடுத்து போட்டு உள்ளுடுப்பெல்லாம் கையில் விட்டு அனுப்பி விட்டா. நாங்கள் அதுகளெல்லாம் கையை சுற்றி விழுந்தாருகளை தூக்கி இதான் நண்டு கையில் போய் எல்லாரும் காட் பண்ணி வந்தேன் சுட போட்டு தட்டி நாங்கள் அழுது குளறி ஒரு மாதிரி முகாமுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் நம்பேந்து இப்படியே அப்புறம் நாங்கள் கொஞ்சம் மண்டதியில் வந்தபோது சொன்னாங்க எங்களோட உறவுகள்லாம் பிடிச்சி வச்சவங்க. அவங்க சொன்னாங்க உங்களோட மனிதனே ஏன்னா இவங்களோட புருஷனே தம்பி கிணத்துக்காம போட்டவங்க உடுப்புகள் எல்லாம் போட்டிருக்குறாங்க. ஆற்ற உடுப்பை போட்டாங்களும் எங்களுக்கு அதை தெரியாது. கிணத்துக்கான சுட்டு போட்டவங்க உங்களோட மனுஷனுக்கு திகம் எல்லாம் புருஷலால் சுட்டு கிடக்குன்னு சொன்னாங்க. இவ்வளோதான் எங்களுக்கு சம்பவம் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா இடம் பேர்ந்து போய் கடைசியாக என் பிள்ளைகள் நான் சரியா சீரழி இதில் நிற்கிறவதா இந்த கடைசி பிள்ளை பஞ்சாயை 1.5 பேர் ட்வீன்ஸு ஒரு தம்பி இருந்தாங்க. உடனே கஷ்டப்பட்டு இப்போ தனிமையில் இருக்கிறேன். நீங்கள் என்ன நீதியை எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு என்ன நீதி? நீ உயிர் போயிட்டுது, எங்களுக்கு என்ன நீதி? எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை. எப்போ பார்த்தாலும் நாங்கள் அடிமையாக தான் வாழ்கிறோம்.
தமிழன் இது உரிமையை நாங்கள் கொண்டாடலை. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வெளியில் போய்க்கோ, நாங்கள் தூர இடங்களுக்கு போய்க்கோ எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அச்சம் இருக்குது என்று சொன்னால் எங்களுக்கு கண்டு தனி உரிமை இல்லை. அதான் பிரச்சனை. முதல் நான் கிருபாகரன், செம்மணி மனித புதகுழியினுடைய வழக்காளி. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசானது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னரும் இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னரும் 2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்ட பின்னரும் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட அடிப்படையிலே இனப்படுகொலையையும் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்புகளையும் செய்து வருகின்றது. அதன் ஒரு வடிவமாகத்தான் 1990ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 23ஆம் தேதி தீவக மண்ணில், அதுவும் குறிப்பாக ஊர்வாத்துறையில் நெறிஞ்சுமுனை பகுதியிலே 3000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை இறக்கி தமிழ் மக்கள் மீது கட்டமைக்கப்பட்ட இனவழிப்புகளை செய்தார்கள். இதை யாரு செய்தார்கள் என்று நீங்கள் பார்க்கின்ற போது, அப்போது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் இதை திட்டத்தினை அனுமதியினை வழங்கியது மட்டுமல்லாமல் அப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சன் விஜயரட்ன அவர்களும் அதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார். அந்த நிலைமையில்தான் கொப்பை கடுவையினால் இந்த திட்டம் தீட்டப்பட்டு இந்த திட்டத்தினுடைய நெறியாள்கை அல்லது திட்டத்தினுடைய நடைமுறையாக இலங்கை இராணுவத்தினுடைய கஜபாகு படையினையும் சிங்கப்படையினரும் இதற்கு இறக்கப்பட்டார்கள். அதற்கு தளபதியாக சிங்கள இராணுவத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்களும் சரத் பொன்சேகா அவர்களும் தலைமை தாங்கி அந்த இராணுவ நடவடிக்கையானது ஊர்வாத்துறையில் ஆரம்பித்து அல்லப்பிட்டி மண்டதீவு ஈராக அந்த இராணுவ நடவடிக்கை நடைபெற்றது. அதுவும் துரதிர்ஷ்டவசம் இந்த நடவடிக்கையிலே உலகத்திலே முதல் முறையாக மக்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு போர் நடைபெறுகின்ற போது முன் அரங்குகளில் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டு இராணுவ நடவடிக்கை நடைபெற்றது. அதுவும் குறிப்பாக அல்லப்புட்டி பகுதியிலே தேவாலயத்தில் தஞ்சமடைந்த 25க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கைது செய்யப்பட்டு அல்லப்புட்டியிலிருந்து மண்டதீவி வரை அவர்கள் இராணுவத்திற்கு முன்னால் அனுப்பப்பட்டு அவர்கள் கொண்டு வரப்பட்டு அந்த இராணுவ நடவடிக்கை நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் இந்த மண்டதீவு மண்ணிலே தேவாலயத்திலே அடைக்கலம் பெற்றிருந்த மக்களில் 58 பேர் வரை கைது செய்யப்பட்டு அவர்களும் பணைய கைதிகளாக முன்னிற்கு நடத்தப்பட்டு இந்த கோட்டையை கைப்பற்றுவதற்காக பண்ணை பாலம் வரை சங்கிலி பாலம் வரை 3 நாட்கள் உணவுகளின்றி அந்த இராணுவத்திற்கு முன்னாக கொண்டு செல்லப்பட்ட பேரவலம் நிகழ்ந்த இடமாகவும் காலப்பகுதியாகவும் தான் இந்த நிகழ்வு இங்கே அரங்கேறி இருக்கின்றது. குறிப்பாக அந்த காலப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், 100க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அதன் சாட்சியம் 35 வருடம் கழிந்து இன்று பேச ஆரம்பித்து இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக உயிருடன் இருந்த மக்கள் போராடி களைத்து விட்ட நிலையில் உயிரற்ற 80 தொகுதிகள் நாங்கள் வரலாற்றை பேசுகிறோம் என இலங்கையினுடைய வடபகுதியில் இருந்து, அதுவும் குறிப்பாக கொக்கு தொடுவாய் மன்னார் செம்மணி வரையாக இன்று தீவகத்திலுமிருந்து இந்த உண்மையை பேசுவதற்கு அந்த உடலற்ற உயிரற்ற ஆத்மாக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எனவேதான் நாங்கள் இங்கே மக்கள் ஒன்றை நன்கு புரிந்திருக்க வேண்டும். இங்கே நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் பார்க்கின்ற போது முற்றுமுழுதாக தமிழர் என்ற ஒரே காரணத்துக்காக இனப்படுகொலை செய்யப்பட்டோம், கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றோம். இதுதான் உண்மை. எனவே எங்களுக்கு இந்த படுகொலையை செய்தவர்கள் யார் என்று பார்த்தால் இறமையுள்ள அரசும் இந்த அரசு செய்த படுகொலை தொடர்பாக நடைபெற்ற விசாரணைகள், அதுவும் குறிப்பாக 98ஆம் ஆண்டு செம்மணி படுகொலை தொடர்பான விசாரணை இன்று 27 வருடமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. சட்டமா அதிபருடைய பரிந்துரைக்காக அது போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் வரை சட்டமா திணைக்களம் என்றது ஒரு ஜனநாயகத்தில் நேர்மையாக இன்று செயற்பட வேண்டிய அந்த திணைக்களம் அதுவும் இராணுவத்துக்கு சார்பாக நின்று கொண்டு தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்குவதில் பின்னடித்துக் கொண்டு வருகின்றார்கள். எனவேதான் நாங்கள் சொல்கின்றோம், இது தொடர்பான விசாரணை சர்வதேசத்தினால் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக இங்கே காணப்படுகின்ற இவ்வாறான மனித புதைகளில் தொடர்பான வழக்குகள் அந்தந்த நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட்டு அந்த மனிதங்கள் எச்சங்கள் அகலப்படும் வரையான நடவடிக்கைகள் தான் நாங்கள் இங்கே கோரியிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக அவ்வாறான அகழ்வு நடவடிக்கை என்பவை விஞ்ஞான ரீதியாக சர்வதேச தரப்பு
தரப்பினுடைய மேற்பார்வை இங்கு இடம்பெற வேண்டும். அவ்வாறு இடம்பெறுவதன் ஊடாக மட்டும்தான் இங்கே எவ்வாறு சித்திரவதைப்படுத்தப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் என்ற ஆதாரங்களுடன் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதன் பின்னர் அனைத்து விசாரணைகளையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமோ அல்லது சர்வதேச நீதிமன்றத்துக்கோ அது கொண்டு செல்லப்பட வேண்டும். எனவே நாங்கள் உலக நாடுகளை சர்வதேசத்தையும் மன்றாட்டமாக நாங்கள் அளிக்கப்பட்ட தமிழ் மக்கள் கேட்டுக்கொள்வது யாதெனில், இங்கே அளிக்கப்பட்ட அனைத்து மக்களும் அனைத்து கட்டமைப்புகளும் இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பு கட்டமைப்புகள். எனவே நாங்கள் அவர்களிடமிருந்து உள்ளக ரீதியான தீர்வு எதனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் உள்ளக ரீதியான தீர்வு எதனையும் தந்துவிட போறதும் இல்லை. மிகவும் மனவருத்தம் என்னெனில், கடந்த 6ஆம் மாதம் இந்த செம்மணி பகுதிக்கு வந்து சென்றிருந்த மனித உரிமை ஆணையாளர் தன்னுடைய செப்டம்பர் மாதத்திற்கான அறிக்கையின் மாதிரி வழியை வெளியிட்டிருந்தார். அதில் ஒரு உள்ளக பொறுமுறையை அவர் பரிந்துரைப்பதாக இருப்பது. எனவே அதனை தமிழ் மக்களாக நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே எங்களுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக கூடி நாங்கள் சர்வதேசம் கேட்பது சர்வதேச விசாரணை மட்டுமே. அதன் ஊடாக மட்டுமே எமக்கு தீர்வு கிடைக்கும். இலங்கையுடைய நீதி பொறுமுறை இந்த தீர்வையும் தரப்போவதில்லை. எனவே இந்த 90ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட மக்கள் இன்னும் 35 வருடமாக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இன்னும் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய உறவுகள் எங்கே என்று தெரியாத நிலையில் இன்னும் இருக்கின்றார்கள். எனவே அதற்கான தீர்வினை நாங்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக மேற்கொள்வதுடன் அதற்கு தீவிர ரீதியாக மட்டுமல்ல, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மனித புதைகள் தொடர்பான உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அந்த கட்டமைப்பின் ஊடாகவே இந்த மனித புதைகள் அணுகப்பட்டு அதனூடாகவே இதனுடைய விசாரணை சர்வதேசத்து கொண்டு செல்ல வேண்டும் என நான் கேட்டுக்கொள்வதுடன், இறுதியாக நிச்சயமாக இந்த உயிரற்ற உடல்கள் ஏங்கி நிற்கின்ற நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த கண்ணீர் அஞ்சலியை செலுத்துவதுடன் அவருடைய ஆத்மா அந்த தீர்வுடன் சாந்தி அடையும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன்.